இப்போ நம்மோடு பேசுகிறதுக்கு பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பிலிருந்து தோழர் செந்தில்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். அவருடைய ஐயா வாங்க, அவருடைய சம்பளம் என்ன, அவர்களுடைய போராட்டத்தினுடைய குறிக்கோள் இலக்கு என்ன? ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு ஆசிரியனுக்கு உலகத்திலே மிக குறைந்த சம்பளம் இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு தான். தமிழ்நாட்டில் அவங்க வாங்குகிற சம்பளம் 12,500. அதில் கடைசி 12வது மாதம் அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, மே மாதம். இதை நான் கால்குலேட் பண்ணி பார்த்தா இந்த அரசு ஊழியருக்கு, இந்த ஆசிரியருக்கு வருங்கால இளைய தலைமுறைகளை, நாசாவுக்கும் விண் ஏவுகணைகளை எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய இளைஞனை உருவாக்கும் பகுதி நேர ஆசிரியனுக்கு சம்பளம் 380லேருந்து 390 ரூபாய். இன்றைக்கு ஒரு பிராண்டட் அரிசியினுடைய விலையோ 70 ரூபாய். இவன் என்ன செய்வான்? எந்த குழந்தைக்கு உணவங்கி கொடுப்பான்? எந்த வீட்டிற்கு வாடகை கொடுக்க முடியும்? இதுதான் பகுதி நேர தமிழ்நாட்டின் ஆசிரியர் நிலை என்றால் அது குறித்தே நம்ம பேச போகிறோம். ஐயா சொல்லுங்கள். நான் சொன்னது 391 ரூபா தான் உங்கள் சம்பளம் நாள் ஒன்றுக்கு. இதை ஏன் சொல்கிறோம்னா மக்களுக்கு புரியணும் இல்லை, அதனால் சொன்னேன். சொல்லுங்கள். திமுகவோட தேர்தல் அறிக்கையில் 181வது வாக்குறுதியாக தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இப்போ இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த வாக்குறுதியை ஆட்சி முடிய போகிற இன்றைய நாள் வரைக்கும் முதலமைச்சராக இருக்கிறவர் நிறைவேற்றாமல் இருக்கிறார். இதனால் இப்போது பணி செய்து கொண்டிருக்கிற 12,000 பகுதி நேர ஆசிரியர் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இந்த போராட்ட செய்திகள் தமிழ்நாடு முழுக்க வெளிவருது. அதை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பார்க்குறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. ஏன்னா ஒரு அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்க முதலமைச்சர் அவர் திமுக தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக கொடுத்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கலாமா? காலத்தை கடத்திட்டு இன்றைக்கி தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர் அதுக்காக நாங்கள் போராடிட்டுருக்கோம். அந்த போராட்டத்தில் இன்னும் முதலமைச்சர் பகுதி நேர ஆசிரியருக்கான வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு சொல்லிட்டு மனவேதனையில் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன் என்கிற பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியர் விஷம் குடித்து தன்னுடைய உயிரையே மாற்றிக்கிட்டார், அதாவது தற்கொலை பண்ணிக்கிட்டார். அப்போ வேலை முதலமைச்சர் நிரந்தரம் செய்யலை அப்படிங்கிற ஒரே காரணத்தால் தான் கண்ணன் ஆசிரியர் உயிரிழந்துட்டார். உயிரிழந்த ஆசிரியருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அஞ்சலி செலுத்தலை, அவரோட குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்கலை, அவரோட மனைவிக்கு ஒரு அரசு வேலை வழங்கலை. இதெல்லாம் நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, நீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றிருந்தா அந்த ஆசிரியர் போராட்டத்துக்கு வந்திருப்பாரா, மனவேதனையில் மரணம் அடைஞ்சிருப்பாரா? அப்போ இதுக்கு காரணம் யார்? தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் பகுதி நேர ஆசிரியர் கொடுத்த அந்த பணி நிரந்தர வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போனது தான் காரணம். ஆனால் இன்னும் ஏமாற்றிட்டுருக்கார். பகுதி நேர ஆசிரியர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஏமாற்றிட்டுருக்காரு. அவர் சொன்னது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியரில் பணி நிரந்தரம் செய்வேன்னு சொன்னார். ஆனால் இப்போ முடியாத பட்சத்தில் காலத்தை கடத்திட்டு வேறு மாதிரியான, அதாவது இந்த வார்த்தைகளை மாற்றி பேசுகிறாரு நம்ம முதலமைச்சர். செந்தில்குமார், நீங்கள் பணி நிரந்தரம், அதே போன்று எல்லோருக்கும் சம ஊதியம். ஆமாம் சார். ஆனால் இங்கே உங்களுக்கு மார்க் போட்டிருக்காங்களா, மதிப்பெண்கள் போடப்பட்டிருக்கா? அப்படி ஒரு வாக்குறுதியை, அதாவது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு தேர்வு வச்சு மதிப்பெண் வழங்குறதா ஒரு வாக்குறுதியை திமுக கொடுக்கவே இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிரந்தரம் செய்கிறோம், காலமுறை சம்பளம் வழங்குகிறோம் அப்படின்னு தான் வாக்குறுதி கொடுத்தாரு. இன்றைக்கி போராடிட்டு இருக்கும்போது வெறும் 2,500 ரூபா சம்பள உயர்வு கொடுத்து மீண்டும் தொகுப்பூதிய பணியிலே வைக்கிறாங்க. தொகுப்பூதியத்தில் இருக்கும்போது எந்த ஒரு அரசு சலுகையும் கிடைக்காம எங்கள் வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் போராடிட்டுருக்கோம். ஆனால் அந்த போராட்டத்தோட கோரிக்கையை முதலமைச்சர் காது கொடுத்து கேட்கல, அதை நிறைவேற்றலை. இவ்வளோ ஒரு பட்ஜெட் படிச்சுட்ருக்காங்க. இது வரைக்குமே இந்த திமுகவோட ஆட்சி காலத்தில் படிக்கப்பட்ட இந்த பட்ஜெட்டில் ஒரு பட்ஜெட்டுக்கு 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி ஒதுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டுமே இந்த கடந்த 4 முழு பட்ஜெட்லேயும் சரி, ஒரு இடைக்கால பட்ஜெட்லேயும் 2 லட்சம் கோடிக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்போ 2 லட்சம் கோடி நிதி பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கிறீங்க இல்லையா? அதில் 15 வருஷமாக தொகுப்பூதியத்தில் ஒரு தற்காலிக வேலையில் பகுதி நேர ஆசிரியர் வாழ்க்கையை இழந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு துளி எடுத்து போட்டுருக்கலாம் இல்லையா? எவ்வளோ ஆகும் எங்களுக்கு நிரந்தரம் பண்ணால்? அரசாங்கம் ஒரு 250 கோடி கொடுத்தா போதும். மாதம் இன்னும் ஒரு 20 கோடி கொடுக்கணும்.
இது ஒரு 12,000 குடும்பத்தை வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்க முதலமைச்சர் வாக்குறுதி கொடுக்கவே இல்லைனாலும் செஞ்சுருக்கணும். ஆனால் வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து அந்த வார்த்தையை மாற்றி பேசுகிறாரு. இது வந்து நாங்கள் பகுதி நேர ஆசிரியர் வந்து கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறோம். இன்னும் உங்களுக்கு காலம் இருக்குது, இடைக்கால பட்ஜெட் படிக்க போகிறீங்க. இந்த இடைக்கால பட்ஜெட்லையாவது இந்த 12,000 பகுதி நேர ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை, ஏன்னா இன்றைக்கி இந்த பகுதி நேர ஆசிரியர் வந்து இந்த வாக்குறுதியெல்லாம் நம்பி தான் திமுகவுக்கு வாக்களித்து அவங்க ஆட்சியில் இருக்காங்க. ஆக இன்றைக்கி முதலமைச்சராக ஆகிறதுக்கு இந்த பகுதி நேர ஆசிரியர் வந்து ஓட்டெல்லாம் வாங்கியிருக்கோமே அப்படின்னு நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்து இனிமேலாவது இந்த இடைக்கால பட்ஜெட்டில் எவ்வளோ கொடுத்துட போகிறீங்க? இன்னும் ஒரு 15,000 சம்பளம் தான் கூட கொடுக்கணும். ஏற்கனவே 12,500 வாங்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் போராட்ட திட்டத்தில் 2,500 கொடுத்துருக்கீங்க. அதுக்கு எந்த ஜியோ போட்டிங்க ஏதுன்னு தெரியல. எங்களுக்கு ஒரு 30,000 அளவில் தான் இந்த காலமுறை சம்பளத்துக்கு தேவை. அதை கொடுக்கறதுல ஒரு முதலமைச்சருக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியல. அதனால் இந்த அமைச்சரவை கூட்டத்திலே பிப்ரவரி 5 அமைச்சரவை கூட்டம் நடக்க போகிறதா செய்திகள் வந்திருக்கு. இந்த அமைச்சரவை கூட்டத்திலேயாவது அரசாங்கமே ஒரு கொள்கை முடிவு எடுத்து திமுக வாக்குறுதி 181க்கு ஒரு அரசாணையாக்கி அதை வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு நீங்கள் அறிவிக்கணும். அப்படி அறிவித்தாதான் இந்த வாக்குறுதி பொய்யாக அதை இருக்கும். இல்லைன்னா திமுகவோட வாக்குறுதி பொய் வாக்குறுதின்னு ஆகிடும். இது எதிர்க்கட்சிகள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. திமுக கொடுத்த வாக்குறுதிகள்லாம் பொய் வாக்குறுதிகள், அதை நிறைவேற்றவே இல்லைன்னா சொல்கிறாங்க. நாங்கள் எதிர்க்கட்சி கிடையாது. காலங்காலமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு எங்களை அர்ப்பணிச்சிட்டு இருக்கோம். அப்படி உள்ள ஒரு இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்குது. இது வந்து தமிழ்நாடு சட்டசபையில் அறிவித்த ஒரு வேலை. 110 அறிவிப்பில் 26/8/2011 சட்டசபையிலே 110 அறிவிப்பில் அறிவிக்கப்பட்ட வேலை. அந்த வேலையை தான் நாங்கள் 15 வருஷமாக செய்கிறோம். அந்த வேலைக்கு தான் திமுகவும் தொடர்ந்து கலைஞர் காலத்தில் சரி, இப்போ இருக்கிற முதலமைச்சர் காலத்தில் சரி 2 முறை வாக்குறுதி கொடுத்து இன்றைக்கி வந்து அதை நிறைவேற்றாமல் இருக்கலாமா? ஆட்சி காலமே முடிய போகிற நிலையில் வாக்குறுதியை நிறைவேற்றினா தான் நாட்டு மக்கள் நம்புவாங்க. எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் வேறு யார் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க? இது திமுக தலைவராக இருக்கிற அந்த கட்சி நிர்வாகிகள், முதலமைச்சர் எல்லாருமே இதை பார்த்தாவது பகுதி நேர ஆசிரியர்களோட அந்த பணி நிரந்தர தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் ஜிஆர்டி மூலமாக இன்றைக்கி இதை கோரிக்கை வைக்கிறேன். அதனால் இந்த எந்த ஒரு அரசு சலுகை இல்லாமல் ஒரு குடும்பம் எப்படி வாழ முடியும்? அரசு வேலைன்னு வந்துட்டோம். அந்த அரசு வேலையை முறைப்படுத்த வேண்டாமா? காலமுறை சம்பளம் கொடுக்கணும், அரசு சலுகை வழங்கணும். அப்போ தான் வாழ்வாதாரம் கிடைக்கும், ஒரு பாதுகாப்பு, பணி பாதுகாப்பு கிடைக்கும். இதெல்லாம் முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை அந்த நேரத்தில் பகுதி நேர ஆசிரியர்களோட கூட்டம் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த ஆட்சி காலத்துக்குள்ளே நீங்கள் நிறைவேற்றினா தான் உங்களுக்கு அதாவது ஒரு நன்றி கடனாக செய்யணும் நீங்கள். ஏன்னா எங்களால் தான் அதாவது பகுதி நேர ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அப்புறம் ஆசிரியர்கள், அப்புறம் பல்வேறு அரசு துறையில் உள்ள இந்த கோரிக்கைகளை நம்பி வாக்களித்தவங்களால் தான் இன்றைக்கி நீங்கள் இந்த ஆட்சியை அமைச்சிருக்கீங்க. அதனால் இந்த 505 வாக்குறுதியில் பகுதி நேர ஆசிரியர்கள் போல் நிறைவேற்றாத கோரிக்கை எது இருந்தாலும் அந்த வாக்குறுதிங்க நிறைவேற்றினா தான் நீங்கள் அடுத்த தேர்தலை சந்திக்க முடியும். எல்லா மக்களும் கொந்தளிப்பில் இருக்காங்க. முதலமைச்சராக இருக்கிறவர் 505 வாக்குறுதியை கொடுத்தாரு, அதை நிறைவேற்றிட்டேன்னு சொல்கிறாரு. நிறைவேற்றினா நீங்கள் எல்லாத்துக்கும் அரசாணை போட்டிருக்கீங்களா? அதாவது இங்கே சாதா விஷயம், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொன்னாங்க. அதுபோல் இந்த வாக்குறுதியில் நாங்கள் 12,000 பேர் தவிக்கிறோம், தற்காலிக வேலையில் இருக்கோம். எங்களை போன்ற இதை போன்ற நிலையில் உள்ள இந்த தொகுப்பூதிய வேலையில் உள்ளவங்களுக்கு நீங்கள் நிரந்தரம் பண்ணி ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்தா தான் நல்லது. அதான் சொன்ன இந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதணும். இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு சாதித்து காட்டுங்க. நான் சொன்னபடியே பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதுதான் முதலமைச்சர் அழகு. செந்தில்குமார் சார், உங்களுடைய கருத்து, நிறைவு கருத்து. பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து இப்போ முக்கியமாக உடற்கல்வி பாடத்தில் ஒரு 3,700 பேர், ஓவியத்தில் ஒரு 3,700 பேர், கணினி அறிவியல் அதில் 2,000 பேர், அப்புறம் தையல் அதில் ஒரு 1,700 பேர், அப்புறம் இசை அதில் 300 பேர், இப்படியா 12,000 பேர் இருக்கும். இந்த 12,000 பேர் பணியிடம் சட்டசபை அறிவிப்பு மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. அதனால் அந்த பணியிடங்களை இதே சட்டசபையில் 110 அறிவிப்பில் இப்போ உள்ள முதலமைச்சர் வந்து அதை பணி நிரந்தரம் செய்து அந்த திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி நிறைவேற்றி அரசாணை போடணும், அரசை கொள்கை முடிவாக எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதை விட்டுட்டு இவங்க வந்து இந்த 12,000 பணியிடங்களுக்கு காலி பணியிடம் ஏற்பட்டால் அதில் போயிட்டு தேர்வு வச்சு அதில் 15 வருஷமாக வேலை செய்கிற பகுதி நேர ஆசிரியர்களுக்கு
சிறப்பு மதிப்பெண் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு ஒரு ஏமாற்று திட்டம். இதை நீங்கள் உடனடியாக கைவிடணும். இது போலலாம் ஒரு முதலமைச்சர் சொன்னால் ஆசிரியர்கள் அந்த ஆசிரியரோட குடும்பங்கள்லாம் வந்து வேதனையில் இருக்கும். அது கண்டிப்பாக சட்டசபை தேர்தலில் செந்தில்குமார் சார், ஒரு சின்ன கேள்வி. இந்த 15,000 ஆக்கின உடனே உங்கள் போராட்டம் நீர்த்து போய்விட்டது, விட்டுட்டு போயிட்டதாக தகவல் வந்திருக்கு. அது உண்மையா பொய்யா? அதில் ஃபுல்ஃபில் ஆயிட்டாங்களா? இன்னும் போராட்டம் தொடர்கிறதா? எந்த வழியில் நீங்கள் இது பண்ணுறீங்க? முதலமைச்சரோட அறிவிப்புலையும் அமைச்சரோட அறிவிப்புலையும் எந்த ஒரு பகுதி நேர ஆசிரியர்களும் மகிழ்ச்சியாக இல்லை. அது வந்து போராட்டத்தை வந்து தொடர்ந்து எல்லா வீடுகள்லையும் எல்லா பள்ளிகள்லையும் மனதளவில் எதிரொலிச்சிக்கிட்டு தான் இருக்குது. தொடர்ந்து ஒரு 17 நாளாக போராட்டம் நடந்ததால் எல்லா வகையிலையும் பொருளாதார பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, இது போன்ற காரணத்தால் தான் அது கிளம்பிட்டாங்க. மற்றபடி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கல. ஒரு தற்காலிக மௌனிப்பு. முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கல, யாருக்கும் விருப்பம் கிடையாது. இல்லை, முதலமைச்சர்கிட்ட சொல்லும்போதும் இப்போ நீங்கள் பேசும்போது நிகழ்ச்சிக்கு இன்டெலிஜென்ஸ் எல்லாம் எல்லாமே உளவு அமைப்புகள் எல்லாமே நோட் பண்ணுறாங்க. இப்போ உங்களுடைய அதாவது ஆசிரியர்கள் ஒரு தற்காலிக மௌனிப்பு. அவர்களின் பல ஆசிரியர்கள்ட்ட நான் பேட்டி கண்டோம், ஜெயா ப்ளஸ் ஸ்பெஷலாக. ஆமாம், அவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் தங்குறதுக்கு 500 ரூபா வருது. இந்த பிரச்சனை இருக்குது. அப்புறம் நாங்கள் சம்பளமும் கிடையாது எங்களுக்கு. கிட்டத்தட்ட இன்றைக்கி சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 34 நாட்களாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். அவங்களுக்கு சம்பளமும் இல்லை, அவங்களுக்கு கோரிக்கை நிறைவேறல. கிட்டத்தட்ட இடைநிலை ஆசிரியர்கள் விஷயத்தையும் பேசிடுவோம். ஒரு குறிப்பு, ஒரு நாள் வித்தியாசத்தில் ஒருவருக்கு 36,000 ரூபா சம்பளம், இவங்களுக்கு 20,000 ரூபா சம்பளம். ஒரே பாடம், ஒரே நேரம், ஒரே அட்டண்டன்ஸு, ஒரே கிளாஸு, ஒரே சப்ஜெக்ட்டு, 16,000 ரூபா டிஃப்ரெண்ட் வருது ஜியோவில். இப்போ அவங்க இப்போ ஐயா சொல்கிறாங்க பாருங்கள், என்ன பாருங்கள், தங்குறதுக்கு 500, சாப்பாடு எங்கேருந்து பண்ணுவாங்க? அதனால தான் போயிட்டேன் நாங்கள். அதனால தான் எண்ணிக்கை நீங்கள் அதை சொல்லுங்கள். அதனால் இந்த தற்காலிக மௌனிப்பு தான். அதே நேரத்தில் இந்த 2,500 ரூபா ஊதிய அறிவிப்புக்கும் மே மாதம் இனிமே 10,000 தான் சம்பளம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு பகுதி நேர ஆசிரியர்ல கண்டிப்பாக வந்து திருப்தி அடையல. நாங்கள் நன்றி தெரிவிக்கிற அளவில் இல்லை. யாருக்கு? முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிற நாங்கள் யாருமே இல்லை. பகுதி நேர ஆசிரியர் பொறுத்தளவுக்கு இந்த முதலமைச்சர் அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்க யாருக்குமே விருப்பம் இல்லை. இது தொடர்ந்து அமைச்சரை சந்தித்த ஆசிரியர்கள் தான் முதலமைச்சருக்கு போயிட்டு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. போராட்ட களத்தில் உள்ள ஆசிரியர்கள் வந்து மன மகிழ்ச்சியோட முதலமைச்சர் அறிவிப்பை ஏற்றுக்கல. அதனால் இது ஒரு கண்துடைப்ப அறிவிப்பு, இது ஒரு அநீதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த அநீதியை வந்து முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைந்து தன்னுடைய வாக்குறுதியை பொய்யாக்காமல் 2016லையும் சரி 2021லையும் சரி கொடுத்த அந்த பணி நிரந்தர வாக்குறுதியை நிறைவேற்றணும். இதுதான் பகுதி நேர ஆசிரியர் வரவேற்கிற முடிவு. அதுக்கு பதிலாக சாக்கு போக்கு சொல்கிறத எந்த ஒரு பகுதி நேர ஆசிரியர்களும் எந்த நேரத்திலையுமே இதை ஆதரிக்க மாட்டாங்கங்கிற கருத்தை இன்றைக்கி இந்த ஜெயா டிவி விவாதம் மூலமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். அதனால் முதலமைச்சராக இருக்கிறவர் இந்த வரப்போகிற இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பிப்ரவரி 5 அமைச்சரவை கூட்டத்திலையும் சரி, இந்த இடைக்கால பட்ஜெட்லேயும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான நிதியை ஒதுக்கி பணி நிரந்தரம் செய்யணும், காலமுறை சம்பளம் வழங்கணும். எங்களுக்கு அரசு சலுகை வேணும். அரசு சலுகையில் இல்லாமல் இனியும் பகுதி நேர ஆசிரியர்களை போராட முடியாதுங்கிற விஷயம்தான வழியை போராட்டத்தை வந்து நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரல. இதுதான் எங்களோட நிலை.